Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் பகுதியில் கள்ளக்காதலனுடன் இருந்ததை கணவரின் குடும்பத்தினர் கண்டுபிடித்ததால் தனியார் விடுதியின் 12 அடி உயர மாடியில் இருந்து பெண் குதித்து தப்பி ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன ரமேஷ்? உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் பகுதியை சேர்ந்த பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் நீண்ட காலமாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரச்சனை நீடித்து வந்துள்ளது. இதற்கிடையே அந்த பெண் வேறு ஒரு நபருடன் பழக்கம் ஏற்பட்டு பராத் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் இருவரும் அறை எடுத்து தங்கியுள்ளனர். இது குறித்து கணவர் மற்றும் கணவருடைய வீட்டாருக்கு தகவல் தெரிந்ததும் அந்த பெண்ணை கையும் களவுமாக பிடிப்பதற்காக அந்த ஹோட்டல் விடுதிக்கு சென்று அறையில் இருக்கக்கூடிய காலிங் பெல்லை அழுத்தி இருக்கின்றனர். தங்கள் கணவன் வீட்டார் வந்திருப்பதை அறிந்த அந்த மனைவி அவரிடமிருந்து தப்பிப்பதற்காக ஹோட்டல் அறையின் பின்புறத்தில் இருக்கக்கூடிய கதவை திறந்து அங்கிருந்து 12 அடி உயர கூரையிலிருந்து அவர் கீழே குதித்து தப்பி ஓட முயன்றிருக்கிறார். இருப்பினும் கணவர் வீட்டாருடன் வந்த உறுப்பினர் ஒருவர் அந்த பெண் கீழே குதிப்பதை தன்னுடைய செல்போனில் ஆதாரத்திற்காக படம் பிடித்திருக்கிறார். மேலும் கணவன் வீட்டார் 112 என்ற எண்ணுக்கு தொலைபேசியில் காவல்துறையை அழைத்தும் இது குறித்து புகார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த கணவர் தன்னுடைய மனைவியால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்கிற தமக்கு அச்சம் இருப்பதாகவும் கள்ளக்காதலுடன் சேர்ந்து கொண்டு தம்மை கொள்வதற்கு மனைவி சதி செய்கிறார் என்ற தனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் காவல்துறையிடம் அவர் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் இது குறித்து எழுத்துப்பூர்வமாக முறையாக இதுவரை எந்த விதமான புகாரும் கொடுக்கப்படாததால் காவல்துறையினர் எந்த விதமான நடவடிக்கையும் அந்த பெண்ணின் மீது எடுக்கவில்லை. இருப்பினும் கணவன் வீட்டாரிடம் தப்பிப்பதற்கு பெண் மாடியிலிருந்து கீழே குதித்த அந்த நிகழ்வு அந்த பகுதியிலே ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.